கோவை கேஎன்ஜி புதூர் பிரிவு பகுதியில் கர்மேல் ஜெபகோபுரம் எனும் தேவாலயத்தில் கோடைக்கால சிறப்பு வேதாகம வகுப்புகள் எனும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான குழந்தைகள் குழு மற்றும் தனித்திறமைகள் வெளிப்படுத்தி பரிசுகளையும் சான்றிதழ்களையும் பெற்றனர். கோவை கேஎன்ஜி புதூர் பிரிவு பகுதியில் கர்மேல் ஜெபகோபுரம் எனும் தேவாலயம் கடந்த 20 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றது. இதன் போதகராக ஜோயல் ஆஸ்டின், எப்சியா ஜோயல் ஆகியோர் இருந்து வருகின்றனர். இங்கு ஆண்டுதோறும் கோடைக்கால விடுமுறை வேதாகம வகுப்புகள் நடத்தப்படுவது வழக்கம். இதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு கோடைக்கால விடுமுறை வேதாகம வகுப்புகள் நடைபெற்றது. மேலும் இந்த சிறப்பு வகுப்புகள் குறித்து போதகர் ஜோயல் ஆஸ்டின் செய்தியாளரிடம் கூறியதாவது: கர்மேல் ஜெபகோபுரம் எனும் தலைமை தேவாலயம் கோவை சிங்காநல்லூர் பகுதியில் கடந்த 31 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இதன் கிளை சபையாக கோவை கேஎன்ஜி புதூர் பிரிவு பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னர் துவங்கி இங்கு செயல்பட்டு வருகிறது. இங்கு 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ மக்கள் சிறப்பு ஜெபங்கள், ஞாயிறு ஆராதனைகளில் கொள்வதாகவும் தெரிவித்தார். இன்றைய தினம் விடுமுறை வேதாகம வகுப்பின் கடைசி வகுப்புகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான குழந்தைகள் கலந்து கொண்டு அவர்களின் நடனம், குறுநடனம் நடைபெற்றது. தொடர்ந்து குழு மற்றும் தனித்திறமைகளை வெளிப்படுத்திய மாணவ மாணவியர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பரிசுகள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி சிலிண்டர் சின்ன வேட்பாளருமான வழக்கறிஞர் புஷ்பானந்தம், ஜபா, வர்ஷா, வர்ஷினி, மோகன்ராஜா, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சமாதானம், ராஜி, ரோசி, நித்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.